செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் மறைமலை நகர் அருகே நடைபெற்ற சங்க பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பணம் பறிமுதல் செய்யப்படுவது தொடர்பாக பல தடவை முறையிட்டும் தங்களின் கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்து வருவதாக குறிப்பிட்டார். மார்ச் 27ஆம் தேதிக்குள் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை எனில் மார்ச் 31ஆம் தேதி சென்னையில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் விக்ரமராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். 27க்குள் அது சட்ட திருத்தம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார். வருகின்ற மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்று முதற்கட்டமாக சென்னையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பதை தீர்மானித்திருக்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 43வது மாநில மாநாடு திருவாரூரில் வணிகர் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடாக நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டில் பல லட்சம் வணிகர்கள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவதற்காக செங்கல்பட்டு வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் இந்திரி தலைமையிலே வெகு சிறப்பான ஆலோசனை கூட்டத்தில் இந்த மாவட்டத்தின் மூலமாக 3000 பேர் மாநாட்டில் பங்கேற்பது என்பதை தீர்மானித்திருக்கிறோம். குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையம் தேர்தல் என்று அறிவித்தார்களோ அதிலிருந்து வியாபாரிகள் மிக மிக கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்றாடி வியாபாரிகளுடைய பணம் பறிக்கப்படுகிறது. பறிக்கப்படுவது மட்டுமல்ல, அதில் கையூட்டு பணத்தை வாங்கி கொண்டும் பணம் திருப்பி தரக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தேர்தல் ஆணையத்தில் பல முறை முறையிட்டும் எங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வருகின்ற 27ஆம் தேதி வரை மீண்டும் ஒரு மனு கோரிக்கை கொடுக்கப்பட்டு 27க்குள் அது சட்ட திருத்தம் ஏற்படுத்தவில்லை என்று சொன்னார். வருகின்ற மார்ச் 31 செவ்வாய்க்கிழமை அன்று முதற்கட்டமாக சென்னையிலே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்பதை தீர்மானித்திருக்கிறோம். அதைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்கள் முற்றுகையிடுவதாக பேரமைப்பு அறிவித்திருக்கிறது. அதை தாண்டினால் தமிழகம் முழுவதும் கடை அடைப்பு நடத்துவது என்பதையும் பேரமைப்பு தீர்மானித்திருக்கிறது. தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு ஒருங்கிணைப்பு குழுவும் இணைந்து இதை வடிவமைத்திருக்கிறோம். ஆகவே தேர்தல் ஆணையர் அவர்கள், தேர்தல் அதிகாரிகள் சாமானிய காய்கறி மார்க்கெட் கோயம்பேடு மார்க்கெட் வளாகத்துள்ளே நின்று கொண்டு 33 லட்சம் ரூபாய் பறித்திருக்கிறார்கள். அது வியாபாரிகள் விட்டு பணம் அல்ல, எங்கோ வேலைக்கு ஆள் இல்லாமல் தன்னை வருத்தி கொண்டு விவசாயம் செய்கின்றானே சாமானிய விவசாயி விட்டு பணம். ஆகவே அதிகாரிகளே, மனிதாபிமானத்தோடு செயல்படுங்கள். உள்ளூர் வணிகத்தை பாதுகாப்பதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு தாருங்கள். கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக எங்கள் வியாபாரத்தை அடியோடு ஒழித்துவிடக் கூடாது என்பதை கருத்தில் கொண்டு வலியுறுத்துகிறோம். கேஸ் தட்டுப்பாடுக்கு இன்று மத்திய அரசு கூடுதலாக 20% கமர்ஷியல் இதை தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தட்டுப்பாடுகளை குறைத்து சிறு வியாபாரிகள் ஓட்டல்கள் எல்லாம் திறப்பதற்கு மத்திய அரசு உடனடி வழிவகை செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு கோரிக்கையாக வலியுறுத்துகிறார். டோல்கேட் விலையேற்றம் என்று சொன்னாலே அது டோல்கேட்டுக்கு மட்டும் ஏற்றம் அல்ல, கடுகு மிளகு சீரகம் வரை விலை ஏறும். இதை மத்திய அரசு பாரத பிரதமர் அவருடைய கவனத்துக்கு எடுத்து சென்று டோல்கேட் வியாபாரமாக நடைபெறுகிறது. வாஜ்பாய் காலத்திலே இது டோல்கேட் என்பது மக்களுக்காக திறக்கப்பட்டது. ஆனால் இன்று அது ஒரு வணிக நிறுவனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகிய பாரத பிரதமர் அவர்களே, இது விலையேற்றம் என்பது ஆண்டுக்கு ஒரு முறை இருக்கவே கூடாது. காலாவதியான டோல்கேட்டுகளை அப்புறப்படுத்துங்கள் என்பதை தமிழ்நாடு வணிக பேரமைப்பு வலியுறுத்துகிறது. எங்களுடைய ஆதரவு என்பது நாங்கள் 2 கூட்டணிக்குமே எங்களுடைய கோரிக்கை மனு தந்திருக்கிறோம். எங்கள் கோரிக்கை மனு எழுத்துப்பூர்வமாக தருகின்ற கட்சிகளுக்கு தமிழ்நாடு வணிக பேரமைப்பு முழு ஒத்துழைப்பு வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களை அழைச்சிருக்காங்க, கூப்பிட்டுருக்காங்க, கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்கிறோம். என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கேட்டிருக்கிறாங்க, அதையும் சொல்லியிருக்கிறோம். அது எழுத்துப்பூர்வமாக வருகின்ற பொழுது நாங்கள் எழுத்துப்பூர்வமாக அறிவிச்சிருவோம். அதான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்த பக்கம் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு 2 கூட்டணி கொடுத்துருக்கிறோம். இல்லை, நாங்கள் எலெக்ஷன் இப்போ நிற்க மாட்டோம். நாங்கள் வாக்காளர்கள் மட்டுமே, வாக்கு கேட்பவர்கள் அல்ல.